குட் மார்னிங். நான் உங்கள் டாக்டர் சீதாலட்சுமி. என்னங்க 40+ ஏஜ் ஆச்சா? லாங் டேர்ம் ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி லாங் டேர்ம் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியலையா? ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது மூலமா நம்ம லாங் டேர்ம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியுங்க. ஏன்னா இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வெல்த்தை தேடி ஓடி ஹெல்த்தை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிடுறோம்ல. ஸோ இந்த கண்டிஷனில் அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்ல இருக்கிறவங்களா இருந்தாலும், லெஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய செடன்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் டெஃபினட்டா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. எஸ்பெஷலி லேடிஸ். இப்போ லேடிஸ் பாத்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் எந்த அளவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்களோ ஆஃப்டர் மேரேஜ் அது சுத்தமாவே இல்லாம போயிருக்கு. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டெலிவரி, கிட்ஸ் அப்படின்னு வரும்போது அடுத்து ஓடிட்டே இருந்து ஒரு ஸ்டேஜ்ல உட்காரும்போது 40+ ஆயிருது. ஸோ அந்த ஸ்டேஜ்ல அவங்களால எதுவுமே பண்ண முடியறது இல்லை. நீ ஜாயிண்ட் பெயின், ஹிப் பெயின், பேக் பெயின், எல்லா பெயினும், வீக்னஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி அத்தனை மாதிரியான இஷ்யூஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம காம்ப்ளிமெண்டா உங்களுக்கு ஒபிசிட்டியும் கூடயே வந்துடும். ஸோ செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டா இருக்குது. ஏன்னா இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீடு இருந்தா கூட லிஃப்ட் தானே யூஸ் பண்ணுவோம். வீட்டுல மேடு வரலன்னா எப்படி வேலை நடக்கும்? சும்மாவே இருந்தாலும் மேடு இல்லைன்னா எப்படி நான் வேலை செய்ய முடியும்? இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சுத்தமா கம்ப்ளீட்டா மறந்தாச்சு. ஸோ அப்ப எல்லா விதமான சைலண்ட் கில்லர்ஸும் உள்ள வரதானே செய்வாங்க. ஸோ சைலண்ட் கில்லர்ஸ்னா என்னன்னு கேக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஏன்னா இவங்க எந்த ஒரு சிம்டம்ஸுமே எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் சிம்டம்ஸ் கிடைக்கும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால் சைலண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஒபிஸ் லேடிஸா இருந்தாங்கன்னா காம்ப்ளிமெண்டா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் கூடயே சேர்ந்து வந்துருங்க. அது தைராய்டு இஷ்யூஸ், PCOS, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூடவே சேர்ந்து காம்ப்ளிமெண்டாகவும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் நம்ம ஏர்லியா டயக்னோஸ் பண்ணும்போது நம்ம இதுல இருந்த கண்டிஷன்ஸ்ல இருந்து ரிவர்ஸ் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு ரேண்டம் பிளட் சுகர் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும்போது HbA1c எடுத்து பார்த்தோம்னா நம்ம ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கிறோமா இல்ல டயபெட்டிக்ல இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கும்போது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்றதுனாலயே நம்ம இந்த கண்டிஷன்ஸ்ல இருந்து ரிவர்ஸ் ஆக முடியுங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண முடியும்? இயர்லி டயக்னோசிஸ் ஒன்லி த சொல்யூஷன் ஃபார் தட். ஸோ அப்ப இயர்லி டயக்னோசிஸ் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நம்ம எடுத்துக்கிறது மூலமா நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்றதன் மூலமா அந்த கண்டிஷன்ஸ்ல இருந்து நம்ம ரிவர்ஸ் ஆக முடியும். ஒன்லி இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கும்போது மட்டும்தான் இதை நம்ம பண்ண முடியும். இதே நம்ம அட்வான்ஸ்டா போய் பண்ணும்போது அப்புறம் அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்றதன் மூலமா நம்ம ஏர்லியா ஒரு டிசீஸை நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். ஏர்லியா டயக்னோஸ் பண்றதுனால அந்த கண்டிஷன்ஸ்ல இருந்து நம்ம ரிவர்ஸ் ஆக முடியும். இதுக்கெல்லாம் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. மட்டும் இல்லைங்க, கேன்சர் ஸ்டேஜ ஏர்லியா டயக்னோஸ் பண்றதுக்கு இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. கேன்சரை எந்த அளவுக்கு ஏர்லியா நம்ம டயக்னோஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த கண்டிஷன்ஸ்ல இருந்து கம்ப்ளீட் ரெக்கவரி ஆக முடியும். இதுக்கு நமக்கு இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மட்டும்தான் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. சென்னை மக்களா இருந்தீங்கன்னா நம்ம சென்னை ஓமந்தூரார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் பிளஸ் அப்படிங்கிற கேட்டகரிஸ்ல நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, புதுசா இப்போ டைட்டானியம் சொல்லக்கூடிய கேன்சர் ஸ்கிரீனிங் டெஸ்டும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க கீழே தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி 2 months ஏர்லியராவே உங்களோட அப்பாயின்மெண்ட்டை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். நோய் வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட நோய் வராம தடுக்கிறது தானங்க உண்மையான ஆரோக்கியம். நாமளும் நம்மள சார்ந்தவங்களும் இதை யூஸ் பண்ணி பலன் அடையலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.